பிரியாகுமார். இன்னைக்கு நம்ம தோட்டத்துல ஃப்ரெஷ்ஷா பறிச்ச வாழைப்பூ வச்சு வாழைப்பூ வடை தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தோட்டத்துல இருந்து வாழைப்பூ பறிச்சுக்கலாம். இப்போ இதுல இருக்க தேவையில்லாத பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல ஒரு காம்பு பகுதியும் ஒரு சின்ன பலூன் மாதிரி ஒரு பகுதியும் இருக்கும். ரெண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வடைக்கு தேவையான கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர்ல 2 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு வடை செய்றீங்களோ தேவையான அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 டம்ளருக்கு நான் ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். சோம்பு உங்களுக்கு தேவைன்னா இப்போவே நீங்கள் போட்டு ஊற வச்சுக்கலாம், இல்லைன்னா அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க இந்த வாழைப்பூவை எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 6லேருந்து 7 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பருப்பு ஊறிடுச்சுன்னு பார்த்துடலாம். பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக சோம்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா குறகுறப்பாக இருக்குது. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பதத்தில் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவை இது கூடவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் கூடவே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இன்னுமே பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 வெள்ளைப்பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு நம்ம எண்ணெயில் தட்டிட்டு வடையாக போட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வடை நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா வடையை எடுத்துருங்க. இப்போ பாருங்க, பார்க்கவே எவ்வளோ மொறுன்னு தெரியுதுன்னு. வடை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கு. ஏன்னா நம்ம பச்சரிசி சேர்த்துருக்கோம், அதனால வடை கிறிஸ்பியாக இருக்கும். இவ்வளோதாங்க, சிம்பிள் வாழைப்பூ வடை. எல்லாரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் வீட்டில் என் பசங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, என்னோட பாண்டாக்கு என்னோட வடை ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அவன் எவ்வளோ அழகாக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றான் பாருங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ யூனிவர்ஸ்.